ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கோல்டு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். தங்கமயிலோட தங்கமகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. தங்கமயில் ஆனால் நம்ம நார்மலாக ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க போனோம்னு வைங்களேன், சேதாரம் சிப்பிலி பயங்கர ரேட்டாக இருக்கும். நான் ரீசண்டாக போய் ஒரு ரிங்கு நம்மளுக்கு இந்த நிறைய இப்போ ஊருக்கு போயிருக்கும் போதெல்லாம் செய்முறை செய்கிறதுக்கு மோதிரம் எடுக்கலாம் போனால் பயங்கர ரேட்டு சேதாரம் செய்குலி. அப்போ பார்த்துட்டு தான், ஆனால் டிசைனை அடிச்சிக்கவே முடியாதுங்க. சூப்பராக இருந்தது, யூனிக்காக நல்லா இருந்தது. டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரிங்கு, கம்மல், பேங்கிள்ஸ் இது மாதிரி சூப்பராக இருந்தது டிசைன்ஸ் எல்லாம். ஆனால் என்ன சேதாரம் செய்குலி மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது பர்சனலாக எனக்கு. ஆனால் நம்ம டிசைன் நல்ல டிசைனாக எடுக்கணும் அப்படின்னா தங்கமயிலுக்கு போகலாம். சேதாரம் செய்குலியில் நம்மளுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னா கோல்டு சீட்டு போட்டு எடுக்கலாம். தங்கமயிலில் ஒரு 5 ஸ்கீம் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். 5 ஸ்கீமில் இது ஒரு ஸ்கீம் தான், தங்கமகள் தங்க நகை திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமு. சூப்பர் கோல்டு ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நேற்று போட்ட வீடியோவை போய் பாருங்க. தங்கமயிலோட தங்கமகள் தங்க நகை திட்டத்தை ஒரு 11 மாச ஸ்கீம் தான். இதுவும் 1000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. 1000 ரூபாய், 1500, 2000, 2000 நம்மளோட குடும்ப வருமானத்துக்கு ஏற்றது மாதிரி குறைஞ்ச அமௌண்ட் 1000 ரூபாயில கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் 1000 ரூபாயில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ஒரு 11 மாசம் ஸ்கீம் தான். இதோட மெச்சூரிட்டி டேட் 330 நாள் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த ஸ்கீம் எப்படின்னா, நம்ம கட்டுறோம் இல்லையா அமௌண்ட், மாசம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 எடுத்துக்கிடுவோம். நான் ஏன் 5000 அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு 5000 ரூபாய் கட்டினாதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மந்த் முடியும் போது ஒரு 8 கிராமாவது வரும். 8 கிராமோட கம்மியாக தான் இப்போ உள்ள நகை விலைக்கு 8 கிராமை விட கம்மியாக தான் வரும். ஒரு 6000 ரூபாய் அப்படி கட்டினா மட்டும்தான் 8 கிராம் ஒரு சவரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 5000 ரூபாய் ரவுண்டா வச்சுக்கிறோமே, 5000 ரூபாய் கட்டுறதா, நம்ம இப்போ 5000 ரூபாய் மாசம் கட்டிட்டு வரோம் இல்லையா. கட்டிட்டு 11 மந்த்ல ஒரு 55000 ரூபாய் கட்டியிருப்போம்ல. ஆமா, 55000 ரூபாய் கட்டியிருப்போம். அந்த 55000 ரூபாய்க்கு அன்னைக்கு ரேட்டு நம்ம மெச்சூரிட்டி டேட் முடியுதுங்க இல்லையா, அன்னைக்கு நகை விலை எவ்வளவு இருக்கோ அதுக்கு இந்த 55000 ரூபாய்க்குள்ள நகையை எடுத்துக்கிறது தான் இந்த ஸ்கீமு. அதாவது நம்ம கட்டுற அமௌண்ட்டை கிராம் நகையில் வரவு வைக்காம அமௌண்ட்டாகவே வச்சு கால்குலேட் பண்ணி கடைசியில் நம்ம கட்டின அமௌண்ட்டுக்குள்ள நகை எடுத்துக்கிறது தான் இந்த தங்கமகள் தங்க நகை திட்டம், தங்கமயிலோடது. இதுலயும் சேதாரம் செய்குலி ஃபுல்லாலாம் ஃப்ரீ கிடையாது, 75% தான் ஃப்ரீ. எப்படின்னா, நம்ம எடுக்க போற நகையோட சேதாரம் ஒரு 12%, 12ங்கிறதே கம்மி, 13, 14 போட்டுறாங்க. அதை விட 18, 20 போயிட்டு தான் இருக்கு. ஒரு 12% வைப்போமே, நான் எடுக்க போற நகையோட சேதாரம் செய்குலி 12% தான். அதுல இருந்து ஒரு 75% மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மீத அமௌண்ட்டை நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். தங்க நகை எடுத்தோம்னா அதுல சேதாரம் செய்குலி 75%, வைர நகை எடுத்தோம்னா அதுல சேதாரம் செய்குலியில இருந்து 60% டிஸ்கவுண்ட். இதுதான் தங்கமயிலோட தங்கமகள் தங்க நகை திட்டத்தோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ். கண்டிப்பா எனக்கு நல்ல டிசைன் வேணும், யூனிக்கா டிசைன்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா தங்கமயில் கோல்டு சிட்டு ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். ஆனா என்ன ஒரு இது நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, வேற கடையோட கம்பேர் பண்ணும்போது சில கடைகளை ஃபுல்லாவே சேதாரம் செய்குலிலாம் ஃப்ரீயா இருக்கிற கடையும் இருக்குது. ஸோ நம்ம தான் பார்த்து நம்ம டிசைன் வேணும், இந்த டிசைன் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சி போச்சியா எடுக்கணும் அப்படின்னா கோல்டு ஸ்கீமா தங்கமயில ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா பார்க்குறவங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ண பாருங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம சின்ன வயசுல இருந்து இவ்வளவு நாள் கடந்து வந்திருக்கோம். நகை விலை போன வருஷம் 25000 ரூபாய் இருந்துச்சு. அப்ப 20க்கு குறைஞ்சிருச்சு, 15க்கு குறைஞ்சிருச்சு நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. 20ல இருந்து 30 வந்துச்சு, 35 வந்துச்சு, 40 வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 60, 65, அதாவது நான் சொல்றது சேதாரம் செய்குலியோட ஒரு பவுன் எடுக்க போனோம்னா 60, 65,000 ரூபாய்கிட்ட வந்துருது. இவ்வளவுக்கு நிக்குது. ஸோ தங்கத்தை இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பெரிய அமௌண்ட்டாக தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நம்மளுக்கு ஏற்றது மாதிரி சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஜாயின் பண்ணி சேவ் பண்ணலாம். ஆனால் சேவ் பண்ணுற நம்ம சீட்டு கட்டுற நகை கடை நல்லா நிறைய வருஷமா இருக்கணும்.
நல்ல நிறைய இடத்துல கடைங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கணும். அது மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அதில் மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ நானே சொல்கிறேன் இந்த கடையை பற்றி அப்படின்னா உடனே போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. அந்த கடையை பற்றி நம்ம தனிப்பட்ட முறையில் விசாரித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணுறது பெட்டர் ஐடியா. அதே மாதிரி ஸ்கீமும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கடை மாறும். எந்த கடையில் வந்து நல்ல ஆஃபர் இருக்குது, எந்த கடையில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, எந்த கடையில் சேதாரம் செய்கூலியில் நம்மளுக்கு ஃப்ரீ டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நம்ம காசை வந்து மிச்சம் பண்ணலாம், நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு கடைக்கு 4 கடை பார்த்துட்டு கோல்டு சீட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.